19 ஒரு சீட்டில் ஜெயிக்க வச்சிங்க, 24 ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வைக்கல இந்த தமிழ்நாடு. அதனால மறுபடியும் 5 வருஷம் நீங்க திமுக கிட்டே கடந்து கஷ்டப்படுங்க அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ? இந்த உறவாடி கேடு அப்படின்னு அதிமுகவோட சேர்ந்து ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட, 2 பேருமே சேர்ந்து கெட்டு போயிருவோம். இல்லை, அதே நேரத்தில் எல்லாரும் சொல்றாங்க நமக்கு டார்கெட் 31. இப்போ எல்லாரும் 31க்கு ஓடி போறாங்களே. இல்ல, இது இன்னொரு பைத்தியக்கார இந்த வார்த்தை எல்லாருமே பேசுறாங்க. வரேன், இதுல இன்னொரு பைத்தியக்காரத்தனமான வார்த்தை. 26 எங்களுக்கு பாஜகவுக்கு முக்கியம் இல்லை. அப்ப எடப்பாடி சொல்லுவார் 29 எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு. ஒவ்வொரு லீக் மேட்சும் முக்கியம். அப்ப 26 முக்கியம் இல்லைன்னா போட்டியே போடாதீங்க, நாங்க அதிமுக ஆதரவு மட்டும் கொடுத்துட்டு போறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த கூட்டணி சேராம எதுவுமே பண்ணாம ரைட், நீங்க அதாவது அண்ணாமலை ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காராம், கட்சியை ரொம்ப வேகமா வளர்த்துட்டு இருக்காராம். அதனால அது பிடிக்கல போல இருக்கு. ஓ, வேகமா போனா பயமா இருக்குமோ, எல்லாம் வயசானவங்களா இருக்காங்களோ காருக்குள்ளார, அதனாலப்பா கொஞ்சம் 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 அப்படின்னு சொல்றாங்களோ? இப்படி கூட யாராவது சொல்லுவாங்களா? கட்சி வேகமா வளரணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. வேகமா போறது ஒரு குத்தமாங்க? இதுனா காரா ஆக்சிடென்ட் பண்றதுக்கு? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், அண்ணாமலை நீங்க ரொம்ப வேகமா போறீங்க அப்படின்னு நிறுத்துங்க, நாங்க வழக்கம் போல அப்படியே நிதானமா நிறுத்தி போற மாதிரி ஒரு டிரைவரை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு கூட்டணி பத்தி ஒண்ணுமே பேசாம, அப்போ அதிமுக பக்கம் விசிக கம்யூனிஸ்டுகள் வருவதற்கு ஒரு சான்ஸ் இருக்கா இல்லையா?